ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணு லாக்ஸ். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சு வந்தோடனே பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறதான் வேலை. எனக்கு இந்த வேலை சுத்தமாக பிடிக்காது, பாத்திரம் எடுத்து வைக்கிறது. ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பித்தாச்சு. எனக்கு எப்போவுமே ஃபில்ட்ரு காஃபினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது செகண்ட் டிகாஷன் தான். ஸோ காஃபி ஃபஸ்ட் டிகாஷன் அளவுக்கு இருக்காது. ஸோ 2 கப் காஃபி நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாதத்துக்கு உலைய வச்சாச்சு. இது வாசலில் நான் போட்ட கோலம். வெளியில் வேறு கோலம் போட்டிருந்தேன். இது ஒயிட் டைல்ஸுங்கிறனால ஒயிட் கோலப்படி சரியாக தெரியாது. இருந்தாலும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால வாசலில் ஒரு சின்ன கோலம் போட்டாச்சு. ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ சாம்பார் தான் எங்கள் வீட்டில். இன்னும் 2 டேஸில் நாங்கள் நேட்டிவ் கிளம்பிடுவோம். அதனால் இருக்கிற சாமானை வச்சு அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்குவோம். ஏன்னா ரிட்டன் வர்றதுக்கு 1 மாதம் ஆயிரும். அதுக்குள்ளே ஜாமான்லாம் இதாக இருக்கணுங்கிறதுக்காக இருக்கிறத அப்படியே வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்குவோம். இன்றைக்கி மாங்காய் சாம்பார் தான் வச்சுருக்கேன். நான் தோசைக்கு மாவு அரைக்கலை. ஏன்னா மாவு அரைச்சா எப்படி ஒரு 4 நாளாவது வரும். கடையிலே மாவு வாங்கிக்குவோன்னு சொல்லிவிட்டு கடையில் வாங்கிக்கிட்டேன். எப்போவுமே வீட்டில் அரைச்சி தான் வச்சுருப்பேன். அந்த மாவு ரிமைனிங் இருந்தால் கூட மாடியில் கொடுத்துக்குவேன். பட் அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம கடையிலே வாங்கி கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி வாங்கிட்டேன். ஸோ இந்த இட்லி பாத்திரம் நான் ஜியோமார்ட் ஆப்பில் தான் வாங்கியிருந்தேன். என் தம்பி வாங்கி தந்திருந்தான். ரொம்ப கன்வீனியண்ட்டாக குட்டியாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் 16 இட்லி ஊற்றிக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கூடவே அப்படியே கோஸ் பொரியலும் வச்சுட்டேன். இன்றைக்கி இதுதான் சமையல் எங்கள் வீட்டில். இதுக்கப்புறம் நாங்கள் திருச்செந்தூருக்கு போய் அங்கேருந்து வீடியோஸ் போடுறேன். ஓகேவா? பாய்.